ஹலோ, நலம் நலம் Ariga. இந்த எபிசோடில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற மினரல் என்ன அப்படின்னு தெரியுமா? கால்சியம். கால்சியம்னாலே உங்கள் மைண்டுக்கு என்ன வருது? பால் பற்றி கண்டிப்பாக யோசிச்சுருப்பீங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பால் பொருட்கள் எல்லாத்துலேயுமே கால்சியம்ங்கிற இந்த சுண்ணாம்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி ஹை லெவல்ஸில் இருக்குது அப்படின்னு இல்லையா? ஸோ பால் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், சில பேருக்கு பிடிச்சிருக்காது. சின்ன வயசில் ரொம்ப டார்ச்சர் பண்ணி உங்கள் அம்மாக்கள்லாம் பால் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரொம்ப நல்லது, இது குடிச்சேன்னா உனக்கு போன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா வளருவ அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ பால்னாலே சில பேருக்கு ரொம்ப ப்ளசன்ட் மெமரிஸ், சில பேருக்கு ரொம்ப அன்ப்ளசன்ட் மெமரிஸ் இருக்கும். ஸோ கால்சியம் தான் ஃபோக்கஸ் இன்றைக்கி. கால்சியமோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ கால்சியம் ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் மினரல், வெரி க்ரூஷியல் ஃபார் ஹெல்த். அதாவது பிளட் ப்ரெஷரை சீராக வச்சுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ப்ராஸ்ட்ரேட் கேன்சர், அதாவது ஆம்பளைங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராஸ்ட்ரேட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதோட கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கும் இதுக்கு ஒரு சின்ன ரோல் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, போன்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். பல்லு இல்லையா? ஏன்னா அதுலேயுமே உங்களுக்கு கால்சியம் சத்து நிறைய இருக்குது. ஸோ பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு கால்சியம் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இப்போ ஒரு அடிபட்டிருக்கு, உங்களுக்கு பிளட்டு கிளாட் ஆகாமல் யூ ஹேட் ட்ரபிள் வித் கிளாட்டிங் டைம் அண்ட் ஆல் தட்னா, கண்டிப்பாக உங்களோட கால்சியம் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க இல்லையா? ஸோ கால்சியம் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். அது மாதிரி இப்போது கையில் இப்போ ஒரு ஷாக் அடிச்சிருச்சு, இல்லை ஒரு முள்ளில் கை தட்டிடுச்சு அப்படிங்கும்போது அந்த இம்மீடியட்டாக அந்த கை வலிச்சு இல்லை அந்த கை குத்துறோம்னா அந்த பெயின் சென்சேஷன் தெரிஞ்சு நம்ம கையை எடுக்கிறோம் இல்லையா? அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ், அந்த இம்மீடியட்டாக அந்த பெயின் பிரெயினுக்கு போய் அதுக்கப்புறமா கையை எடு அப்படிங்கிற சிக்னல் வரத்துக்கு எவ்வளோ குயிக்காக இருக்கும் இல்லையா? அந்த ரிஃப்ளெக்ஸஸ் எல்லாமே பக்காவாக நடக்கணும்னா உங்களுக்கு கால்சியம் தேவை. ஸோ இந்த நர்வஸ் டிரான்ஸ்மிஷன், இந்த மெசேஜ் பிரெயினுக்கு கொண்டு போய் அந்த நரம்பு வழியாக திருப்பி அதை கொண்டு கையை எடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குவிக் ரிஃப்ளெக்ஸஸ் எல்லாத்துக்குமே கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா நம்ம சம்டைம்ஸ் கண்ணு கூட இப்படி சிமிட்டிக்கிட்டே இருப்போம் அடிக்கடி. ஸோ ட்விச்சிங் அண்ட் ஆல் தட் வில் ஹேப்பன். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் தான். ஸோ கால்சியம் இந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறனால பாடியில் அதோட லெவல்ஸ் அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். இப்போது ஒரு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இப்போ ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங், ஒரு தாய் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு பொதுவாகவே அந்த லாக்டேஷன் பீரியடில் நிறைய பால் கொடுப்பாங்க. பாலை குடிங்க, பால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா குழந்தைக்கும் போதிய அளவுக்கான பால் உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மில்க் ப்ராடக்ட்ஸ், ஆனால் அவங்க பொதுவாக அவங்க டயட்டில் கால்சியம் நிறைய இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மில்க் ப்ராடக்ட்ஸை தவிர்த்து தெர் ஆர் ஆல்சோ அதர் ஐட்டம்ஸ். எதுலெல்லாம் கால்சியம் இருக்குது அப்படின்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். ஸோ கீரை எடுத்துக்கலாம். அண்ட் கீரை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை மழை இருக்கிற டைமில் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சட்னி எடுத்துக்கலாம். இப்போ சாதத்தில் இந்த தேங்காய் பொடி, பருப்பு பொடியெல்லாம் போட்டு நெய் ஊற்றி சாப்பிடுவோம் இல்லையா? அதே மாதிரி கருவேப்பிலையை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அது ஒரு ஸ்பூன் டெய்லி ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஸோ திஸ் இஸ் ரியலி குட். இல்லை புதினா சட்னி சாண்ட்விச்சஸாக கூட எடுத்துக்கலாம். அது ரொம்ப ஈஸி. கீரை பிடிக்காதவங்க புதினா கொத்தமல்லி சட்னியை நல்லா ப்ரெட்டில் தடவிட்டு நிறைய வெஜிடபிள் ஸ்லைசஸ் வச்சு சாப்பிட்லாம். அடுத்தது சுண்டல். ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பருப்பு வகை. இந்த உளுந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் உளுந்து இருக்கும்ல, அதில் கூட நீங்கள் டிஃப்ரெண்ட், அதாவது உளுந்து களி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் கொத்துக்கடலை, ராஜ்மா, கொண்டக்கடலை, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பருப்பு. ஒரு டிஷ் ஒரு நாளைக்கு ஒன்று பண்ணி சுண்டல் ரெகுலராக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்லை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கூட பண்ணி சாப்பிட்லாம். அதுலேயுமே கால்சியம் நிறைய இருக்குது. எத்தனை பேருக்கு பாலக் பன்னீர் பிடிக்கும்? ஏன்னா பாலக் பன்னீர், பாலக் தால், இதில் எல்லாமே அந்த பாலக், அந்த ஸ்பினச், டெல்லி பாலக்கில் எக்கச்சக்கமாக கால்சியம் இருக்குது. ஸோ அதனால் இட் இஸ் லைக் ரியலி பெனிஃபிஷியல். அண்ட் மெயின் திங் இஸ் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இந்த சின்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குது இல்லையா? இப்போ நெத்திலி மீன்லாம் இருக்குது. ஸோ நெத்திலி மீன்லாம் வறுத்துட்டாங்கன்னா அந்த போன்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தட்ஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். ஸோ மீன்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நண்டு, அப்புறமா இந்த சின்ன குட்டி ஃபிஷ்ஷஸ், அப்புறம் கிராப்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், அப்புறம் இந்த ரொம்ப குட்டி மீன்லாம் உங்களுக்கு ஷெல்குள்ளே இருக்கும் இல்லையா? ஷெல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கேலப்ஸ், மொலஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். சின்னதாக இருக்கும், இந்த ப்ரான்ஸ் மாதிரி, அதை விட சின்னதாக பொடியாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சீ ஃபுட் எல்லாத்துலேயுமே கால்சியம் இருக்குது. அப்புறமா சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் உமனுக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சுண்ணாம்பு எல்லாம் தடவி வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க. வெத்தலை எதுக்கு கொடுக்குறாங்க, சுண்ணாம்பு எதுக்கு தடவுறாங்க? அகெயின் இட்ஸ் ஃபார் கால்சியம். ஸோ இந்த ஏஜ் ஓல்ட் ட்ரெடிஷனுக்குமே கால்சியம்க்கு லிங்க் இருக்குது.
புரிஞ்சது இல்லையா? ஸோ இந்த நம்ம சாப்பிட்ற அந்த இட்லி பொடி இருக்குல்ல, தோசைக்கு இட்லிக்கெல்லாம் வந்து பொடியை வச்சு சாப்பிட்றோம். அந்த பொடியிலையுமே எள்ளு ஆட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், அண்ட் டிஃப்ரெண்ட் அந்த உளுந்து பருப்பு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே கால்சியம் நிறைஞ்ச ஒரு ஐட்டம் தான். அதுக்கப்புறமா இந்த ரெகுலராக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு பாடியில் கால்சியம் போதிய அளவுக்கு இருக்காது, அது ரொம்ப சீக்கிரம் லீச் அவுட் ஆயிரும். அதே மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நிறைய குடிக்கிறவங்க, அதாவது அதில் ஃபிஸி ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் எக்கச்சக்க சுகர் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதில் நிறைய தேவையில்லாத எக்ஸஸ் கேலரிஸ் அண்ட் அந்த ஃபாஸ்பரிக் ஆசிட் இதெல்லாம் இருக்கிறனால கால்சியம் லீச்சிங் ஆகும், பாடியிலேருந்து கால்சியம் வெளியே சீக்கிரம் போயிடும். போதிய அளவுக்கு வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் நம்ம பண்ணாமல் இருக்கும்போது, ஓகே, எக்ஸசைஸ் போதிய அளவுக்கு பண்ணலை, இப்போ நம்ம புஷ்அப்ஸ் எதுவும் பண்ணுறதில்ல, இல்லைனா பாடி வெயிட்டை வச்சு சில எக்ஸசைசஸ் யோகாசனாஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, இப்போ அந்த மாதிரியான எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லைங்கும் போது போன்ஸ் வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் கால்சியம் ரொம்ப சீக்கிரமாக இட் வில் ரியலி கோ டவுன். அப்புறம் இன்னொரு விஷயம், பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற தாய்மார்கள் வந்து அவங்க பால் குடிக்காமல், அவங்க கால்சியம் நிறைஞ்ச ஃபுட்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடாமல் குழந்தைக்கான ரெகுலராக பால் கொடுத்துட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து செம்மையாக கை கால் வலியெல்லாம் வந்துடும். நிறைய ஜாயிண்ட் பெயின் இருக்கும், அதுக்கப்புறம் ட்விச்சிங் இருக்கும், கை அந்த ட்ரெமர்ஸ் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி படபடப்பு வரும், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வரும். என்ன ஆகுதுன்னா, குழந்தைக்கு வேண்டிய பால் வந்து பாடி வில் கோ அஹெட் அண்ட் மேனுஃபேக்சர் இட், அது எப்படியாவது அதை வந்து செக்ரேட் பண்ண வச்சிரும். ஆனால் அம்மாவோட போன்ஸ்லேருந்து கால்சியத்தை எல்லாத்தையும் எடுத்து அந்த தாய்ப்பாலில் கால்சியத்தை சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும், குழந்தைக்கு போதிய அளவுக்கு கால்சியம் வந்துடும், ஆனால் அம்மாவுக்கு வந்து போன்ஸ் ரொம்ப வீக் ஆகிடும், மசில்ஸ் கூட ரொம்ப வீக் ஆகிடும். அண்ட் கால்சியம் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு வலி அண்ட் தென் ட்விச்சிங், ட்ரெமர்ஸ், இந்த மாதிரி வேறு நிறைய குடைச்சல் எல்லாமே வரும். ஸோ இதனால் என்ன புரியுது அப்படின்னா, மெயின் திங் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரெகுலராக எல்லாருமே பால் அட்லீஸ்ட் 2 to 3 glasses ஆஃப் மில்க் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை பால் பிடிக்கலையா, கீரை ரெகுலராக சேர்த்துக்கோங்க, புதினா கொத்தமல்லி சட்னி ரெகுலராக எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பருப்பு இன்க்ளூட் பண்ணுங்கள். நான்வெஜ் சாப்பிட்றவங்க அது ரெகுலராக எடுத்துக்கோங்க. அண்ட் தேவையில்லாத விஷயங்கள், அதாவது டூ மச் ஆஃப் சால்ட் இந்த டயட், அப்புறம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, ஸ்மோக்கிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரொம்ப லேசியாக எக்ஸசைசஸ் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது, இதுக்கு எல்லாமே கால்சியம் லாஸஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா இந்த போன் ரிலேட்டட் டிசீசஸ் ஆர் இஷ்யூஸ், அதாவது போன்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆகும்போது அதை எங்கேயாவது போய் வழுக்கி விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு உடஞ்சிரும் சீக்கிரம். ஸோ த ரிஸ்க் ஃபார் ஃப்ராக்சர்ஸ் இஸ் ஆல்சோ குவைட் ஹை. அதுதான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெளியில் பார்த்தா போன்ஸ் பக்காவாக இருக்கும், எங்கேயாவது கொஞ்சம் தட்டினாலே டப்புன்னு வந்து அதில் வந்து ஃப்ராக்சர் ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி அண்ட் சீக்கிரம் ஃப்ராக்சர் ஆகிடும். ஸோ யூஸ்வல் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், வயசானவங்க வந்து பாத்ரூம் போனாங்க, வழுக்கி விழுந்துட்டாங்க, அப்புறம் இடுப்பு உடஞ்சிருச்சு, இந்த வயசில் சர்ஜரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் இவங்க படுத்தே கிடக்குறாங்க, வெளியில் எங்கேயுமே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம எல்டர்லி பீப்புள் கிட்டே கேட்டிருப்போம். ஸோ மெனோபாஸ் நின்னதுக்கப்புறமா கால்சியம் லாஸஸ் கேன் பி குவைட் ஹை. ஸோ அதனால் ஈவன் பிஃபோர் மெனோபாஸ் ரெகுலராக கால்சியம் ரிச் டயட் ப்ளஸ் எக்ஸசைசஸ், போன்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் பண்ணுறது, ப்ளஸ் சன்லைட் வந்து உடம்புல படுறது ரொம்பவும் அவசியம். அண்ட் போஸ்ட் மெனோபாஸில் இருந்தால் கூட அந்த ஏஜ் குரூப்புக்கு எந்த மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ட்ரெயினர் இல்லைனா ஃபிசியோதெரபிஸ்ட்டை கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ போனோட ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கால்சியம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் as well as சன்லைட் அண்ட் எக்ஸசைஸ். புரிஞ்சுதுங்களா? ஸோ கால்சியம் ரொம்ப க்ரூஷியல், மறந்துடாதீங்க. ரெகுலராக கால்சியம் ரிச் டயட் எடுத்துக்கோங்க, நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள், அண்ட் சன்லைட் எக்ஸ்போஜருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். Until then, signing off, Shiny.